கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ உதயநிதி அவர்களை கைது செய்வதற்கு முன்னாடி நாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இரவு பாத்தீங்கன்னா பல மணி நேரம் முதல்வர் வீட்டில் ஆலோசனை நடத்தியதாக ஒரு ஆங்கில ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி மறுநாள் காலையிலே உதயநிதியை தூக்குவதற்கான காரணம் என்ன? விஜய் ஏன் இவ்வளவு திட்டமிட்டிருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிரா இருக்கு சார் இந்த விஷயம். ஆங்கில ஊடகம் மட்டும் இல்லை, தமிழ் ஊடகத்துலேயும் வந்திருக்கு. விடிகாலையில் 2:30 மணி வரைக்கும் ஆலோசனை நடந்தது. உயர் காவல்துறை அதிகாரிகள், IAS அதிகாரிகள், முக்கியமான கட்சி நிர்வாகிகள், யார் என்னன்னு தெரியல, ஒரு 3-4 பேராவது வந்திருப்பாங்க. அதில் வரும்பொழுது இந்த வழக்கில் உள்ள பலங்களையும் பலவீனங்களையும் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், அவங்க தானே முக்கியம் வழக்கு போடணுன்னா, அவங்களாம் வச்சுக்கிட்டு மீட்டிங்கு. மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் உள்ள குற்ற ரீதியான சட்ட ரீதியான பலவீனங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு கிடைத்த தகவல்கள் என்பது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது உதயநிதி அவர்கள் திமுகவில் வழக்கமாக எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ இல்லை, ஐயா கருணாநிதி காலத்துலேருந்தே தெரியும். திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது அனந்தநாயகி அவர் சொன்ன பதில், நீங்கள் வேறு பொம்பளையாக போயிட்டீங்களா, சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாது என்னால், அது சொல்கிறதுக்கே நமக்கு கூச்சமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் எப்படி வெளிப்படையாக பேச முடியுது. திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு அந்த மக்கள், திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு அண்ணாதுரை பேசுனதுக்கு நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பாருங்கள்னு சொன்னான். அப்புறம் கேட்டதுக்கு அந்த கோப்பு நாடாவை அவிழ்த்து அப்படின்னு ஏதோ ஒரு சமாளிச்சு, இப்படி நிறைய பேசியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இந்திரா காந்தி வந்தபோது மதுரையில் திமுக கல்லால் அடித்து ரத்தம் வந்தபோது அம்மையாருக்கு மண்டையில் மாதவிலக்காக இருக்கு. நமக்கு கேட்க வேண்டிய நம்ம ஒரு விருப்பமான கேள்வி, அன்றைக்காக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும், உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிர், அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, உங்கள் பொண்ணு, மருமக, இவங்ககிட்டலாம் கேளுங்க, மாதவிலக்கு மண்டையில் வருமானு கேளுங்க. கேட்குறதுக்கு ரொம்ப இப்படி சொல்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் கூசுது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் நேருவோ மனைவியை இழந்தவர், சினிமாவோ பண்டாரநாயகாவோ கணவனை இழந்தவர், இருவரும் ஒரே அறையில் பூட்டிய அறையில் என்ன பேசி கொண்டிருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியவில்லை. கருணாநிதி ஐயா பேசியிருக்கார். அப்புறம் மோடி ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது அடுத்த தலைமுறையில், அதாவது அடுத்த தலைமுறைனா அதுக்கு பின்னால், மோடியும் ஜெயலலிதாவும் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அவருக்கோ மனைவியை இளம் வயதில் விட்டுவிட்டவர், இவருக்கோ கணவர் இல்லை. அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள், அது என்ன விவரம் தெரியவில்லை. எவ்வளவு கொச்சையான விஷயம். இவங்கள்ட்ட போய் அவர் சொல்கிறார், யார் நம்ம உதயநிதி சார், இப்போது நான் டபுள் மீனிங்கில் பேசவே இல்லை. ஆமாம், சத்யசந்தன் அவருக்கு அகில உலக ஹரிச்சந்திர பட்டம் நான் கொடுக்குறேன் உதயநிதி. அவர் உண்மையை தான் சொல்கிறார். அவர் டபுள் மீனிங்கில் பேசவே இல்லை, ஒரே ஒரு மீனிங்கில், ஆபாசமான மீனிங்கில், கொச்சையான மீனிங்கில், வக்கரமான மீனிங்கில் தான் பேசினார் அவர். அதைத்தான் அவர் சொல்கிறார், நான் ஒரு மீனிங்கில் தான் பேசினேன். அந்த ஒரு மீனிங் கொச்சையான மீனிங். ஆனால் என்ன, ஆனால் அவர் எந்த நடிகை பெயரையோ எந்த பெண் பெயரோ அவர் குறிப்பிடல மேடையில். மக்கள்கிட்ட இருந்து, மக்கள்னா யார், திமுக உடன்பிறப்புகள் 200 ரூபீஸு, இவங்க கத்துனாங்க, அந்த நடிகையின் பெயரை சொல்லி கத்துனாங்க. அதுக்கு அவர் பதில் போல சொன்னார். அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், அவங்க கத்துனது என் காதிலேயே வெள்ளன்னு. சட்ட ரீதியாக போகும்போது அப்படி தான் வரும் சார். ஆனால் இது விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்திய போது இது தெரிஞ்சிருக்கும்ல சார். அதைத்தான் சொல்கிறேன். விஜய் அவர்களிடம் இதை பற்றி பேசும்போது, மூத்த வழக்கறிஞர்கள் பேசும்போது, இந்த கேஸு கோர்ட்டில் நிற்காது, நிற்க வாய்ப்பில்லை. ஏங்க, நான் ஒரு வழக்கறிஞர், நானும் அப்படியே பிரபலமான வழக்கறிஞர். இந்தியாவிலேயே நான் ஒரு அரை மணி நேரம் அப்பியரானா 20 லட்சம் வாங்குகிற வழக்கறிஞர்லாம் இல்லைனா, வழக்கறிஞர் பட்டம் பெற்றவன், படித்தவன். இப்போ எனக்கு தெரிகிற மாதிரி இதுக்கு வழக்கறிஞரே வேணாம், ஒரு காமன் சென்ஸ்லேயே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மூத்த வழக்கறிஞர்களுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இதில் உள்ள பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு ஆலோசனைக்கு பிறகு
பரவாயில்ல முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்தாங்க. செங்கிப்பட்டியில் போய் என்னோட தஞ்சாவூர்னு சொல்லி செங்கிப்பட்டியில் வச்சு விசாரணை பண்ணி திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த 1 மணி நேரம் விசாரணை இப்போ ஸ்டாலின் அவர்களே கேட்டிருக்காரு, அதை இங்கேயே பண்ணியிருக்கலாமே. இதை நீங்கள் வந்து இப்படி பார்த்தா என்ன விஜய் இவ்வளோ கூட கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாமல் பண்ணிட்டாரே, கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ண வேணாமா? இதை கடைசியில் கை வைக்கவே முடியலையே. இப்போ உதயநிதி வந்து ஏதோ உலகத்தையே வெற்றி கண்ட மாவீரர் அலெக்சாண்டர் மாதிரி அவர் வந்து கை கொடுத்துட்டு ரோட் ஷோலாம் பண்ணிட்டு வராரு. சார் அவரை தலைவராக இவங்களே ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தானே சார் இப்போ பேசப்படுது. ப்ரமோட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு இவங்க வழி விட்டுட்டாங்க அப்படின்னு இல்லை, இவங்க பண்ணதை அது பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ கூட நான் வேற ஒரு நிகழ்வோட பேசியிருக்கேன். அவர் இப்போ என்ன செயல் தலைவர் ஆக்குன்னு வீட்டில் அப்பா கிட்ட தொந்தரவு பண்ணுறாராம். ஸ்டாலின் அவர்கள் இப்போ தலைவர். இப்போ அவர் இப்போ நம்ம என்ன தலைவர்லேருந்து நீக்க முடியாது. பொதுச் செயலாளர்லேருந்து துரைமுருகனை நீக்கணும்னு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க, அதுவே முடியல. அவர் போக மாட்டேன்றாரு. நான் அப்படியே நான் ரிசைன் பண்ணணும்னாலும் நான் சொல்கிற டிஆர் பாலுக்கு தான் கொடுக்கணுன்றாரு. இவங்க இளைஞரை கொடுக்கணுங்கிறாங்க. எல்லாமே அவர் 87னா அவர் அதிகமாக 83 84 டிஆர் பாலு. இவங்க அன்பில் மகேஷ் கொடுக்கணும், இல்லை அந்த மாதிரி யாராவது லைனில் கொடுக்கணும்னு உதயநிதி விரும்புகிறாரு. அப்படின்னா ஆயுள் வரைக்கும் நான் தான் இருப்பேன்றாரு. ஆயுள் வரைக்கும்னா கலைஞர் அவர்கள் 93 94 வயது வரைக்கும் இருந்தார். துரைமுருகன் அவர்கள் 100 வயசு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ நான் நகர மாட்டேன்றார் அவர். இவன் அவ்வளோ சீக்கிரம் பொதுச் செயலாளர்லாம் வெளியில் முன்னாளோட சொல்லுவாங்க, நடுவில் ஏதோ வந்து வழக்கமாக கப்பம் கட்டுவாங்க. எல்லா திமுக அதிமுக எல்லா அரசியலையும் உள்ளது தான். வாங்குற லஞ்சரில் இவ்வளோ இதான் பார்ட்டி ஃபண்டுன்னு இப்போ வந்து வெளிப்படையாக பேசப்படுது. அப்போ வந்து இதுக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்டுன்னு இப்போ சொல்கிறாங்களே தவிர தலைமைக்கு பணம் கொடுக்கணுங்கிறது வந்து பாரம்பரியமாக இருக்குது. நான் சொல்லுது அதிமுக காலத்துலேயும் சரி திமுக காலத்துலையும் யார் முதல்வராக இருந்தாலும் இவ்வளவு % நீ வச்சுக்கலாம், மிச்சத்தை இங்கே கொடுத்துடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால தான் இந்த அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்களோட உதவியாளர்களை போடுறது தலைமைக்கு வேண்டியவங்களாக பார்த்து உதவியாளராக போடுவாங்க. அவன் வந்து அமைச்சர் நீ காலையிலேருந்து 3 தடவை பாத்ரூம் போய்ட்டு வந்துட்டார், அவருக்கு வயிறு சரியில்லை, இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சுருவாங்க. இன்றைக்கி இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு போனார், அவர்கிட்ட வந்து ஏதோ இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம கோயம்புத்தூர் கோவிந்தசாமி அக்கௌண்ட்டு நம்பர் தான் ஏதோ எழுதி கொடுத்தாரு, அந்த அக்கௌண்ட்டு தான் அநேகமாக பணம் போகுது, இது வந்து இந்த டீல் இவ்வளவு பணம் எல்லாம் போயிடும். அப்போ அவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய பங்கு கரெக்டாக வருதான்றதை மட்டும் அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும். இது வந்து நான் சொல்கிறது திமுக அதிமுக கட்சி சார்பு இல்லாமல் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து அப்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க 1 மாதம் வந்து நடுவில் அவங்கள கைது பண்ணி முதல்ல கர்நாடகா சிறையில் இருந்தாங்க 28 நாள் வருமோ. அப்போ இங்கே நம்ம ஓபிஎஸ் அவர் வந்து இடைக்கால முதல்வராக இருந்தார். அந்த பீரியடில் ஓபிஎஸ்ஸு பார்த்திங்கன்னா 4 அணின்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ்ஸு, நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், எடப்பாடி 4 பேர் தான் 4 அணி. இவங்க தான் கிட்டத்தட்ட மூத்தவர்கள். ஜமாச்சிட்டாங்க இந்த 1 மாத டயத்தில். அந்தம்மா வந்து ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் மட்டும் அதுக்கு தெரியாதா? அது கரெக்டாக அங்கங்கே உளவுத்துறையில் வச்சு கரெக்டாக எல்லாம் யார் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்க, எங்கெங்கே வாங்கியிருக்காங்க எல்லாம் லிஸ்ட்டோடு வச்சுட்டு கூப்பிட்டு, இது வந்து அப்போ வந்து ஒரு அரசியல் பத்திரிகையிலேயே வந்தது. என் பத்திரிகையில் இல்லை, வேற ஒரு பத்திரிகையில் வந்து 4 பேரை நாங்கள் வந்து எழுதணும். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்குள்ள வழக்கமான நாகரிக பண்பாட்டோடு எழுதணும். வேறு ஒரு பத்திரிகை கொஞ்சம் கொச்சையாகவே எழுதிச்சு. சரி, மொத்தம் விஷயம் ஒன்று தான். 4 பேரையும் நிற்க வச்சு மரியாதையாக வந்து ஊழலில் வாங்கின சொத்தெல்லாம் பக்கத்துலேயே ஒரு ஆடிட்டர் வந்து கையில் பேப்பரோடு நிற்கிறார். முதல்ல கேட்குறாங்க, எல்லாம் வாங்கினீங்களாம்மா ஊழல்? ஐயோ அம்மா, உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பண்ணுவோம்மா, நீங்கள் தெய்வம்மா. அவங்க நேரெல்லாம் பார்க்கல, அவங்க மேலே ரூமில் இருக்காங்க. இங்கே வெறும் அந்த இது மட்டும்தான், ஆடியோ மட்டும்தான் இங்கே கேட்கும். அவங்களுக்கு வீடியோ தெரியும். உங்களுக்கு தெய்வம்மா, உங்களை ஏமாற்றுவோமான்னு. ராமுன்றவர் அங்கே கமாண்டோ சொன்னோன்னு போய் யார் சொன்னாரோ ஓங்கி பலார். அவர் மந்திரி ஒரு அறை. ஆமாம்மா, அவரை கூப்பிடுங்க. ஆடிட்டரு யாரோ ஒருத்தர், கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சுங்க ஒரு உதாரணமாக.
பேர் வேறு. நீங்கள் இந்த டீலில் இவ்வளோ வாங்கினீங்க, இங்கே சொத்து வாங்கியிருக்கீங்க பினாமி பேரில், வரிசையாக எல்லாருக்கும் இருக்குது. ஏன் வாங்கினேன்னு கேட்கல அவங்க, பங்கு வர வேண்டியது வரலையே. அப்போ என்ன பண்ணீங்க, அதெல்லாம் ஏமாத்தணும்னு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பாரா பட்டாணி போட்டு ரெடியாக எல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்காங்க, கைது போடுங்க. இவங்க நிற்க வைக்கும்போது அனாவசியமாக பாவம் அவங்க உண்மையை பேச வரும்போது வேட்டி தடுக்க போகுதேன்னு அந்த கமாண்டோ வேட்டியை கையில் வாங்கி வச்சுக்கிட்டார். இதுக்கு மேலே நான் சுகா எப்படி சொல்கிறது, கோடு போட்டு 1,000 ரூபா நிற்கிறாங்க. இப்படி நிற்க வச்சு வாங்கினதாக உண்டு. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் திருப்பி வாங்கணும்னு சொல்லி தான் ஓபிஎஸ் போய் அங்கே ஒரு போயஸ் கார்டனில் அம்மா அவர்கள் இறந்த பிறகு தகராறு பண்ண போய் அவங்க சசிகலாவுடைய உறவினர் டாக்டர் வெங்கடேஷ் இவங்கெல்லாம் இருந்தபோது, டிடி தினம் இருந்தபோது இது திருப்பி கேட்க போய் அது அவங்க தரமாட்டேன்னு சொல்லி எங்கள் டாக்குமெண்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சசிகலா தரப்பில் சொல்லி, ஜெயலலிதா தரப்பில் டாக்குமெண்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா சசிகலாவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் நடந்தபோது இப்போ உடனே சேரை தள்ளி விட்டார் வெங்கடேஷ், ஓபிஎஸ்ஸை அவமானப்படுத்தினார். இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்திகள். நான் சொல்கிறது ஏதோ அதிமுக, இது திமுக இருந்தாலும் அப்படி தான், அதிமுக இருந்தாலும் அதான். திமுகவில் தான் சொன்ன அந்த முக்கியமான மூத்த அமைச்சர் நீங்கள் மட்டும் வாங்குறதெல்லாம் எங்களுக்கு பிரித்து கொடுக்குறீங்களா, நாங்கள் வாங்கினது மட்டும் உங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும், முடியாது, பொதுச்செயலாளர்லேருந்து நீக்கிங்கன்னு சொல்லி நீக்கிட முடியுமா, அது இந்த காரணத்தை சொல்லி. இது அரசியலில் பொதுவாக உள்ளது. ஜெகத் ரட்சகன் 26,000 கோடி இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணார். இப்போ உலக அளவில் டைம்ஸ் நோவில் வந்துச்சு, எல்லாம் சிங்கப்பூர் மூலமாக வந்தது போனது எல்லாமே வெளியில் வந்துச்சு. 26,000 கோடியும் அவர் பணமா அப்படின்னு விசாரித்து பார்த்தா இல்லை, 25% தான் அவர் பணம், முக்கால்வாசி டாப்லேருந்து வந்த பணம் அவர் பேரில் பண்ணாங்க. இதெல்லாம் ஊழல்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த திராவிடத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இதே நடந்தது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, உங்களுடைய கேள்விக்கு வரணும். சார், அதான் உதயநிதி அவர்களை இவ்வளவு முனைப்போடு கைது பண்ணணும்னு விஜய் ஏன் திட்டம் போட்டார்? ரைட்டு, இப்போ 2:30 மணி வரைக்கும் போட்டாங்க. இப்போ இந்த பலவீனங்கள் இப்போ எதுக்காக எவ்வளவுன்னு சொன்னால், இது ஊழல் விஷயத்தில் ஏன் அவரை அவர் அங்கே பேசும்போது நான் சொன்னது, அவர் டபுள் மீனிங்கில் பேசலைன்னு சொன்னார், உண்மைதான். ஒரே ஒரு மீனிங், அதுவும் கொச்சையான மீனிங்கில் பேசினார். ஆனால் சட்ட ரீதியாக வழக்கு ரீதியாக கோர்ட்டில் அது நிற்காது அந்த வழக்கு. ஏன்னு கேட்டால் அவர் எந்த இடத்துலையும் அந்த நடிகை பேரை சொல்லலை, நடிகையோ யார் பெண் பேர்லையோ சொல்லலை. நான் இதைத்தான் காவிரியை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகலாம். ஜனங்க ஏதோ கத்திட்டு போகிறாங்க, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம், கேஸ் நிற்காது. இப்போ இவ்வளோ கூட தெரியாமல் ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏன் கை வச்சார்? உன்னை கை வைக்க முடியாதுன்னு நினைக்காத, நான் நினச்சா உன்னை கை வச்சிருவேங்கிற பயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் கை வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க பயந்த மாதிரி தெரியலையே சார். சட்டமன்றத்தில் சைலண்ட்டாக, அதுவும் அமளியும் பண்ணலை. அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க அமளி பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அமளியும் பண்ணலை, எதிர்ப்பும் தெரிவிக்கலை, சைலண்ட்டாக உட்காந்து அதை ஒரு முகத்தில் ஒரு புன்முறுவலோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல சார். இதுவே ஒரு பேக் ஃபயர் தானே சார்? இது பேக் ஃபயரா பயமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ல. 7:30 மணிக்கு வீட்டில் போய் 11:20 வரைக்கும் அவர் வெளியில் வரல. 2 மணி நேரம் டாய்லெட்டுக்குள்ளே இருந்தார். யார்? ஐயா உதயநிதி. டாய்லெட்டுக்குள்ளே நம்ம என்ன தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணதாக இருந்தால் கூட 2 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அது மாதிரி கமிஷனர் அமல்ராஜ் அவர்களே வீட்டுக்குள்ளே போய் கிருத்திகா உதயநிதி அவர்களிடம் எங்கே இருக்கார் உங்கள் புருஷன்னு கேட்டு, எந்த ரூமில் இருக்காருன்னா 10 நிமிஷத்தில் வந்துடுவார், 10 நிமிஷத்தில் வந்துடுவாருன்னு அவங்க சொல்லதெல்லாம் வீடியோவில் வந்துச்சு. வரல. 2 மணி நேரம் ஆனோடனே எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள், அந்த ரூம் கதவை நாங்கள் போய் தட்டுறோன்னு சொன்னாங்க. டாய்லெட்டில் இருக்கார். டாய்லெட்டில் என்ன உட்காந்துருக்காரு? யாரையா வக்கீல் வழக்கறிஞராங்க, திமுக வழக்கறிஞர்கிட்ட போய் உயர் நீதிமன்றத்தில் போய் கேளுங்க, போங்க வாங்கன்னு இதெல்லாம் ஏதோ ஒரு அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க, இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. 2 மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் வெயிட் பண்ண சொல்கிறாங்க? 7:30க்கே போயிட்டாங்க. இப்போ 8 மணிக்கு வெளியில் வந்துட்டாருன்னு வைங்க, கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ஹைகோர்ட்டு 10 மணிக்கு 10:15 தான் ஆரம்பம். இந்த 10:15 வரைக்கும் டயத்தை ஓட்டணும். அப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் எந்த ரூமில் இருந்தாலும் உள்ளே வந்துடுவாங்க. டாய்லெட்டாக இருந்தால் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. இது வரைக்கும் வரல. இனிமேல் தமிழ்நாட்டு நாகரிகம் பண்பாடு நாளுக்கு நாள் மாறிட்டு வருது, தெரியாது.
சரி, இப்போ இது யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ்னு நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் அவங்கவுங்க எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, இது எல்லாமே அரசியலாக தான் அரசியல் தான் முழுசாக, இது வெறும் அரசியல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேற்று நடந்த நிகழ்வில் மக்களுக்கு 1.5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் விஜய் பக்கத்துலேருந்து சொல்கிறேன், உதயநிதி பக்கத்துலேருந்து சொல்கிறேன். மக்களுக்கு என்ன பலன்? ஒரு நாள் பூரா வேடிக்கை பார்த்ததை தவிர என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. செங்கிப்பட்டி வரைக்கும் அவருக்கு வண்டியில் ஏசி வண்டியில் வச்சு ஏதோ ஒரு வண்டியில் வச்சு கூட்டு போயிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு செங்கிப்பட்டியில் 1 hour விசாரணை பண்ணி மணி என்னங்க நான் 2:10ன்னாரு. சாயந்தரம் 5:30 6 மணிக்கு போவாங்க தஞ்சாவூருக்கு. 7 மணிக்கெலாம் அவரை வந்து சொந்த ஜாமீனில் விட்டுருவாங்க. அவர் காரில் ஏறி நாளை காலையில் சட்டமன்றத்துக்கு வந்துடுவார்னு. நடந்ததா இல்லையா? இதான் நடக்கும்னு தெரியும். இப்போ எனக்கு தெரியணும் போது மூத்த வழக்கறிஞர்கள் நிபுணர்களுக்கு தெரியாமையாக இருக்கும். தெரிஞ்சு அவங்க சொல்லும்போது இதை தெரிஞ்சு பண்ணாருன்னு என்ன அர்த்தம்னா, இந்த திமுகனா கை வச்சா அப்படியே பற்றி எரியும், தமிழ்நாடே பற்றி எரியும், கலவரம் உண்டாகும். எவ்வளோ பேர் வந்தாங்க ஈசிஆரில், நீலாங்கரையில், ஒரு உதயநிதி வீட்டு வாசலில் 100 பேர் வந்தாங்க. சுமார் 100 பேர். 2 பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் வெளியே விட்டாங்க. பல்லாயிரக்கணக்கானோர் வரலையே. பின்னால் வண்டியெல்லாம் போச்சு, வண்டலூரோட வண்டியெல்லாம் நிறுத்தி அமுச்சு விட்டாங்க. பத்திரிகையாளருக்கு வண்டி போச்சுன்னு சொல்லி திமுககாரங்களாம் பத்திரிகையாளர் வண்டியை அடித்தாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? என்ன நடக்குதுன்றதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க. இப்படி அங்கே போயிட்டு அங்கே செங்கிப்பட்டியில் போனாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கூட கூப்பிட்டு போல. இங்கே அதுக்குள்ளே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது நாங்கள் அவர் சிறையில் வைப்பதாக இல்லை, விசாரணைக்காக தான் அழைத்து செல்வோம். அப்போ அந்த கேள்வி கரெக்டு. விசாரணைக்கு இங்கேருந்து செங்கிப்பட்டி வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போகிறது, இங்கே வந்தீங்களே அவர் என்ன 2 மணி நேரம் டாய்லெட்டில் இருப்பார், அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்க முடியும்? அவராலேயே ஒரு பீரியடில் தாங்க முடியாமல் வெளியில் வந்துடுவார்ல. வந்தாருன்னா அங்கேயே விசாரணை பண்ணியிருக்கலாமே. எதுக்காகனா, நாங்கள் நினைத்தால் உங்களை கை வைக்க பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து தவேகாலிருந்து அது பண்ணிட்டாங்க. எப்படியும் அவர் சொந்த ஜாமீன்லையோ இல்லை ஜாமீன்லையோ வரப்போகிறாருன்றது தெரிஞ்ச விஷயம். உங்கள் மீது கை வைக்க நாங்கள் பயப்பட மாட்டோம், இவர் மீதே கை வைக்க பயப்பட மாட்டோம்னா அப்போ முன்னாள் அமைச்சர்கள் மிச்ச பேரில் கை வைக்கிறதுக்கு பயம் இல்லைன்னு ஒரு KN நேரு பேர்லையோ செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ உதயநிதிக்கே இதான் அப்படின்னா இது ஒன்று. 2வது, மக்களிடையே நீங்கள் இப்போ வழக்கு அது ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று போட்டது அது அப்படியே டம்மி ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் மத்தியில் உதயநிதி என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் புரியும். யாரை நினைத்து பேசினார், அது என்ன ஒரு வக்கரமான ஒரு ஆபாசமான பேச்சுங்கிறது. சட்டத்துடைய பார்வை வேறு, மக்களுடைய தார்மீக பார்வை வேறு. தார்மீக பார்வையில் உதயநிதிக்கு இமேஜ் டேமேஜாக இல்லையா? ஏற்கனவே திமுகனாலே அப்படி தான் தெரியும். இப்போ இன்னும் அது டேமேஜ். அது விஜய்க்கு ஒரு என்ன சொல்கிறது, தார்மீக வெற்றி. அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள், எங்களை ஒன்றும் தொடவே முடியல. சார், விவசாயிகளுக்காக எத்தனை முறை வேணால் ஜெயிலுக்கு போவேன், 100 முறை கூட போவேன். ஐயோ, 300 கிலோமீட்டரில் 3000 கிலோமீட்டர் நடப்பேன் அவர். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை மட்டும் அவர் முதலே சொல்லியிருந்தாருன்னா, தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஏசி பஸ்ஸு இந்த வேன் வச்சு கூப்பிட்டு போனதுக்கு பதிலாக நடத்தியே கூப்பிட்டு போயிருக்கலாம் தஞ்சாவூருக்கு. அவர் தான் 3000 கிலோமீட்டர் நடக்கிறார். தஞ்சாவூர் என்ன ஒரு 350 கிலோமீட்டர் வரும், போக வர 700 கிலோமீட்டர். செங்கிப்பட்டினா கொஞ்சம் முன்னாலேயே வந்துடுது, போதலூர் தாண்டின உடனே வந்துடும். 600 கிலோமீட்டரோடு முடிஞ்சிருக்கும். நடத்தி கூப்பிட்டு போயிருக்கலாம். அவர் தான் நடக்கிறேன்றார். இந்த பில்டப்பெல்லாம் சும்மா வார்த்தையில் சொல்கிறது தான். 3000 கிலோமீட்டர் நடக்கிறேன், 300 கிலோமீட்டர் நடப்பேன், 100 வழக்கு கூட நான் வந்து சந்திப்பேன். இப்போ என்ன சொல்லுவாங்க, காவிரி நீர் காத்த காவலன், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சின்ன கலைஞர்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் எந்த கோணத்தில் சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. கலைஞர்னு வரும்போது ஒரு பெரிய பிம்பம் வருது. அந்த பிம்பத்தில் பல பகுதிகள் இருக்குது, அதாவது பல கருத்துக்கள் கண்ணோட்டங்கள் இருக்குது. இதில் எந்த வகையில் அவர் வந்து சின்ன கலைஞர்னு சொல்கிறாருன்னு தெரியல. அவர் சின்ன கலைஞர்னு சொல்லுவார். அப்புறம் இன்பநிதியை குட்டி கலைஞர்னு சொல்லுவாங்க. குட்டி கலைஞர் நடுவில் இக்கு இருக்குங்க. நீங்கள் பாட்டில் குட்டி கலைஞர்னு ஏதாவது எடிட்டிங்கில் தப்பாக ஏதாவது போட்டுற போகிறீங்க. குட்டி கலைஞர்னா சின்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது குட்டி. இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான் சொல்லுங்கள். இப்போது
செயல் தலைவர் ஆக்கணும்னு நேற்றுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ம் யார்? உதயநிதி. என்ன புரியலன்னா, அப்போ ஸ்டாலினை செயல்படாத தலைவர்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இவர் செயல் தலைவர்னா அவர் எது செயல்படாத தலைவர்? அவர் ஏன் அவரால் செயல்பட முடியாதா? இல்லை அவர் செயல்பட விரும்பவில்லையா? இப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆக நேற்று நடந்தது பூரா வந்து ஒரு நாடகம். விஜய் வந்து நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி விஜயும், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி உதயநிதியும் 2 தனிநபர்களுக்கு உண்டான ஈகோ கிளாஷ் தானே தவிர தமிழ்நாட்டு மகளுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதில் சொன்ன மாதிரி 3000 போலீஸ்காரர்களை வழியில் அனுப்பிச்சு போய் வந்து மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து திமுக தலைமையிலே கை வச்சதால ஒரு ரிவெஞ்ச் எடுப்பதற்காக ஒரு தலைக்கு 50 ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையை மும்பரமாக செய்வதற்கான வேலையை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து நாளிதழ்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னால் வந்து இந்த குதிரை பேரம்னு இப்போ வெளியே வந்து 11 பேர் கைது பண்ணாங்கள, இவங்க வந்து இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், இல்லை இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான். அப்படி போகாதீங்க, அதில் தான் லீக் ஆகுது. அவங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு 2வது சோர்ஸ் கிடைக்கலன்னா யார் மூலமாவது போவான். இதெல்லாம் இருக்குது. 4 தாவேகா எம்எல்ஏவை லொக்கேட் பண்ணுங்க. ஒரு தாவேகா எம்எல்ஏவை அவனை கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா அவன் மூலமாக ஒவ்வொருத்தனும் 10 தாவேகா எம்எல்ஏவை அவன் போய் பேசணும். சப்போஸ் இது லீக் ஆச்சுன்னு வைங்க, ஆடியோவோ இல்லை ஏதோ பேசுகிற விஷயமும் லீக் ஆச்சுன்னா தாவேகா வாயை திறந்து, ஆமாம் எங்கள் எம்எல்ஏ வந்து ஒரு 10 பேர் இழுக்கிறதுக்கு அந்த பக்கம் புரோக்கரேஜ் பேசுனான்னு வெளியில் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு தான் அசிங்கம். அவங்க எம்எல்ஏவே புரோக்கராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுது அவங்களுக்கு ஒரு கட்சிக்கு அவமானம். அப்போது நீங்கள் முதல்ல ஒரு 4 பேரை தாவேக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவனுக்கு பெருசாக அவனுக்கு வந்து அந்த பணத்தாசை, அவங்களாம் பாவம் எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. லட்சம்னால எவ்வளோ செய்யப்படுன்னு பக்கத்தில் யார்ட்டையாவது டீச்சர் இருந்தாங்கன்னா கேட்டு கால்குலேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தெரியல. கோடிகள்னா அதுவும் எம்எல்ஏவாக இருக்கான்னு வைங்க, என்னடா என்ன தொகுதிக்கு என்ன 5 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்க, இதில் நீ வந்து எவ்வளோ சாப்பிட போகிற? ஒரு 2 கோடி சாப்பிடுவேன். 5 வருஷத்தில் எவ்வளோ சாப்பிடுவேன்? 10 கோடி சாப்பிடுவேன். 50 கோடி அட்வான்ஸாக கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கொண்டு போனால் ஒரு அதாவது 4 எம்எல்ஏக்களை வைத்து தலைக்கு 10லிருந்து 12 பேரை டார்கெட் பண்ணுங்க. அப்போ கிட்டத்தட்ட 50 பேர் ஆச்சு. 50 பேர் ஆளுக்கு 50 கோடின்னு வச்சுங்க. நீங்கள் சொல்கிற கணக்கில் 50ங்கிறது 60 இருக்கலாம் தெரியாது. ஒரு 3000 கோடி ரூபா என்ன ஆனாலும் பரவாயில்ல. 3000 கோடி இல்லை 5000 கோடி செலவு பண்ணாலும் இருக்குது. பண்ணுறோம். நாயகன் படத்தில் சொல்லுவார் கமலஹாசன், இந்த வரதா நாயக்கர் அந்த பாத்திரத்தில் ஒரு முதல்வர், ஆம்புலன்ஸ் இல்லாமையா அந்த நம்ம சேரியிலேருந்து போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு பிரசவத்தில் யாரும் இறந்து போயிட்டாங்க. 8 ஆம்புலன்ஸ் போடுறோம். நம்ம தனியாக 2 ஆஸ்பத்திரி கட்டுறோம் அப்படின்னு அது பேசுவார். அப்படி உணர்ச்சிகரமாக இருக்கும் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது. தேட்டரே அப்படியே அதிரும். அந்த மாதிரி 3000 இல்லை 30,000 கோடி ஆனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட இல்லாத பணமா? இந்த ஆட்சியை வந்து கவுத்தே தீரணும் அப்படிங்கிற முடிவில் நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள் நடக்குது. இதெல்லாம் வந்து இந்த பக்கம், எந்த பக்கம்? திமுக பக்கம். அந்த பக்கம் தாவேகா பக்கம் அவங்க என்னென்னா வரிசையாக ஊழல் வழக்குகள்லாம் வெளியில் எடுங்க. ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் தூசி தட்டி வெளியில் எடுங்க. போடாததெல்லாம் புதுசாக போடுங்க. சார் சட்டமன்றத்தில் வெளியிடுவேன்னு சொன்னாங்களே சார், ஒரு நாள் கடைசி நாளில் வெளியிடுவாங்களோ? இல்லை, அது வந்து நார்மலாக வந்து காமெடி சீனுங்கிறது நடுவில் தான் வரணும். கடைசியில் வர்றதுக்கு பேர் கிளைமேக்ஸு. நீங்கள் சொல்கிறது காமெடி சீன். ஏம்மா, சட்டமன்றத்தில் பட்ஜெட்டு தான் போடுறாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுவோம் கொஞ்சம். பொதுவாக பட்ஜெட்டுங்கிறதுல அந்த சிஸ்டத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட முறையில். நான் அதனால் எதையும் வந்து யாரையும் வந்து தவறுன்னு சொல்கிறேன். அந்த சிஸ்டத்தில் எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லைங்கிறதையும் சொல்லுவேன். ஊழல் பட்டியலுக்கும் பட்ஜெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா செந்தில் பாலாஜி அவர் 30,000 கோடி ஊழல் செய்தார், 50,000 கோடி ஊழல் செய்தார், 1,00,000 கோடி ஊழல் செய்தார், தெரியல, நிரூபணம் ஆனால் தான் தெரியும். ஆனால் ஏதோ செஞ்சிருக்காருன்ற மாதிரி ஒரு 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 பிம்பம் இருக்கிறது. பொன்முடி இவ்வளோ செஞ்சார், KN இவ்வளோ செஞ்சார், இதெல்லாம் இருக்குது. வழக்குகளாமும் இருக்குது. நம்ம சும்மா பேர் சொல்லலாம்.
இப்போ என்ன நீங்கள் பட்ஜெட்டில் வந்து இப்போ நேற்று வந்து 3,50,000 கோடி சொச்சம் வருமானம், 55,000 கோடியோ என்னமோ டெபிசிட் பற்றாக்குறை. வழக்கமாக தமிழ்நாடு வந்து திமுக அதிமுக ஆட்சியில் விட பற்றாக்குறை தான். உத்தரப்பிரதேசம் குஜராத்லலாம் வந்து குஜராத்தில் மது விலக்கே இல்லை, ஆனால் அங்கே வந்து பற்றாக்குறை இல்லை, டெபிசிட் இல்லை, எக்ஸஸ் ஃபைன். உத்தரப்பிரதேசத்தில் மது விலக்கு இருக்குது, ஆனால் ஆன்லைன் டெண்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வேணுங்கிற ஆளுக்கு கொடுக்குறதெல்லாம் இல்லை. அங்கேயும் வந்து எக்ஸஸ், அதாவது டெபிசிட் இல்லை, பற்றாக்குறை இல்லை. தமிழ்நாட்டில் 50,000 கோடி, இந்த தடவை 56,000 கோடி சொல்கிறாங்க. நாளையில் இன்னிலேருந்து என்னமோ ஆன்லைனில் மது விற்கிறாங்களாம், ஆப்லாம் உருவாக்குறாங்க. ஆமாம், முன்னேற்றம், டெக்னாலஜி. சார் அதுக்காக தான் போதை ஒழிப்பு இல்லை சார் ஓடினார் முதல்வர். ஆமாங்க, நீங்கள் மதுப்பிரியர்கள் வந்து கடைக்கு போய் அங்கே போய் அவன் குடித்து வாசலில் ரோட்டில் வந்து விழுந்து வண்டி ஓட்டும்போது ஆபத்து வரக்கூடாது, மக்களுக்கு பொதுமக்களுக்கு குடிக்காத மக்களுக்கு அதனால் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கும் வந்து ஒரு சிரமம் வந்துடக்கூடாது எங்கே விழுந்து விழுந்து ரோட்டில் கிடந்தா அப்படின்றதுக்காக அவன் பத்திரமா. இப்போ ரொம்ப நாளாக பாதுகாப்பு தான் முக்கியம், மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம்னு முதல்வரும் அமைச்சர்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ புரிஞ்சு போச்சு. ஆன்லைனில் வந்துச்சுன்னா வீட்லேயே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவான், நீங்கள் வீட்லேயே குடிச்சிக்கலாம். சார் அது பொம்பளை ஆர்டர் பண்ணுறாங்களா ஆம்பளையா இல்லை சின்ன பசங்களா தெரியாமல் போயிடுமே சார். அதை பற்றி நமக்கு என்னங்க? டாஸ்மாக் கூடிய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்ல. நீங்கள் வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நான் அதுதான் சொன்னேன். இந்த பட்ஜெட் பேரில் எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, நான் சொல்கிறது தேசிய பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் கட்சி ரீதியாக மாநில ரீதியாக சொல்கிறேன். ஒரு பட்ஜெட்னால் எப்படி இருக்கணும்? போன வருஷம் இப்போ கூட கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பேசினாங்க. போன தடவை 44,000 கோடியோ என்னமோ, 48,000 கோடி சார், 48 ஏதோ என்னமோ அவங்க அறிவித்தாங்க. ஆனால் செலவு பண்ணது 42,000 தான் செலவு பண்ணேன், 42,000 சொச்சம் தான். இந்த முறை நாங்கள் 44,000 கோடி சொச்சம் கல்விக்காக ஒதுக்கியிருக்கோம். போன முறை அவர்கள் செலவு செய்ததை விட 2,500 கோடி அதிகமாக நாங்கள் பட்ஜெட்டுக்கு போட்டிருக்கோம். இது அந்த நாங்கள் பள்ளி ஏன் அது சொல்கிறாங்கன்னா, திமுகலேருந்து இது 0 பட்ஜெட்டு, அதிமுகலேருந்து இது 0 பட்ஜெட்டு, பிரயோஜனம் இல்லை. பள்ளிக்கல்வித்துறைக்கு குறைச்சிட்டாங்க. நாங்கள் 46 48 நாங்கள் 48,000 கொடுத்தோம், இவங்க இப்போ 44 தான் கொடுத்துருக்காங்க. இவன் என்ன சொல்கிறாங்க, நீ 48 அறிவிச்ச, ஆனால் 42 தான் செலவு பண்ணேன், நான் 44 அறிவிச்சிருக்கேன், உன்னோட நான் 2,500 அதிகமாக அறிவிச்சிருக்கேன். ஆனால் என்ன கவனிக்கணும், இது அறிவிப்பு தான். இப்போ 44,000 அறிவிச்சிட்டு இவங்க 46 செலவு பண்ணலாம், 42 40 செலவு பண்ணலாம். இது எப்போ தெரியும்? அடுத்த வருஷம் பட்ஜெட் வரும்போது தான் தெரியும். நம்மளுடைய சட்ட அமைப்பில் எங்கேயாவது இந்த இப்போ இவங்க இந்த அரசியலுக்காக இதை பற்றி பேசுனாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் இப்படி வித்தியாசம் 2,000 கோடி கூட குறைச்சு ஒரு துறையிலையும் போன வருஷம் என்ன பட்ஜெட் அறிவித்தாங்க அந்த அரசு, அப்போ இருந்தது திமுக அரசு, என்ன வந்து செலவு பண்ணாங்க, வருமானம் எவ்வளவு பட்ஜெட் போட்டாங்க, வருமானம் எவ்வளவு செலவு பண்ணாங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது. ஏன் இருக்குது? பற்றாக்குறை இப்போ 55,000 கோடின்னு சொன்னாங்க, போன வருஷம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. பற்றாக்குறை கூட வந்துச்சா கம்மியாச்சா, பற்றாக்குறை அதிகமாச்சா குறைஞ்சிச்சா? குறைந்தால் ஏன் குறைந்தது, அதிகமானால் ஏன் அதிகமானது? ஏங்க இதை சொல்லிட்டு தானேங்க அடுத்தது பட்ஜெட்டே கொண்டு வரணும். நம்மளோட அகில இந்திய நம்மளுடைய தேசிய அளவிலேயே கூட எந்த மாநிலத்திலையும் தேசிய அளவில் இதுக்கு ஒரு சட்ட அமைப்பில் இடமே இல்லை. அந்த ஒரு அமைப்பு ஒரு விதிமுறை வர வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் எல்லாமே பம்மாத்து. ஜனங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்களே தவிர இந்த கணக்குக்கும் நடைமுறை செயல்பாட்டிற்கும் சம்பந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த ஊழல் பட்டியலும் அப்படிதான் இருக்கும், அப்படி சொல்ல வரீங்களா? இல்லை, ஊழல் பட்டியலுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்னமா சம்பந்தம்? அப்புறம் ஏன் சார் அவர் வந்து நிதி அமைச்சர் அப்படி பண்றாரு? அதுவும் 4 நாள் முன்னாடியே அந்த பட்ஜெட்டை வாங்கி ட்ரைனிங் எடுத்தாரா சார் வாசிச்சு பார்த்து? அது பரவாயில்ல, தமிழ் படித்தா நம்ம எப்போவுமே தமிழ் படிக்க நம்ம கற்றுக்கணும், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏங்க இங்கேருந்தோ போனால், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயோ வெளியிலேருந்து வந்தாங்க, அவங்க வந்து இப்போ வேறு எங்கேயோ பூனாலே எங்கே இருக்காங்க. அந்த அம்மா நிவேதா பெத்துராஜ் நடிகை. நான் ஒன்றும் எதையும் அரசியலில் சம்மந்தப்படுத்தி சொல்லலை. ஒரு நடிகை, அதுவும் வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடிகை, வேறு தாய்மொழி இருக்கிறவங்க, அவங்க அழகாக ஒரு திருக்குறள் போட்டு அந்த திருக்குறளுக்கு வந்து பொழிப்புரையும் சொல்லியிருக்காங்க. அது ஏன் இந்த சமயத்தில் சொன்னாங்கன்னு தெரில. இந்த மாதிரிலாம் கண்டதையும் காணாததையும் வந்து
பொய் சொல்லிட்டு அலையிறத விட செத்து போகிறது மேலுன்னு சொன்னாங்க. சார் சொன்னது யாரை சொன்னாங்கன்றதே இப்போ வந்து பெரிய கேள்வி ஆயிடுச்சு. யார் இவரை தான் சொன்னாங்கன்னு அவரை சொல்கிறாங்க. தெரியல, அந்த அம்மாவா வெளியில் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அவங்க அவன் பாட்டில் திருக்குறளை சொல்லிட்டு போயிட்டாங்க, மொட்டை கடுதாசி மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க சார். இல்லை சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இப்படி கூட வரலாம். நாளைக்கு இப்போ முன்னால் வந்து தொல்காப்பியர் உரை, பரிமேலழகர் உரை, அதுக்கப்புறம் அது தொல்காப்பியர் பரிமேலழகர் உரை, அதுக்கப்புறம் மு அரசராசனார் உரை, அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா உரைன்னு திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. 10-15 பேர் எழுதியிருக்காங்க. கலைஞர் அவர் கூட எழுதியிருக்காங்க. ஒரு கால் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து வந்து நடிகை நிவேதா பெத்துராஜ் வந்து திருக்குறளுக்கு பொழிப்புரை இன்னும் 1330 குறளுக்கும் எழுதணும்னு இருந்தால், அதை படிக்கணும்னு நமக்கு ஒரு விதி இருந்தால், விதியை யாராலும் மாற்ற முடியாது. நம்ம எவ்வளோ சவாலை சந்திச்சிட்டோம், அதையும் பார்த்துருவோம். நம்ம அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, அதை விட்டுருவோம். நான் எதுக்காக சொல்லணும்னா, ஊழல் பட்டியலுக்கும் சட்டமன்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை. மரிய வில்சன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இது ஊழல் பட்டியலை பற்றி பேச வேண்டிய இடம் சட்டமன்றம் இல்லை. நீங்கள் சட்டமன்றத்தில் ஊழல் பட்டியல் பேசினால் ஆதாரங்களுடன் பேச வேண்டும். பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. சபாநாயகர் உடனே வந்து நேரு அவர்களுக்கு 6 மாத தண்டனை, 2 வருஷம் சிறை தண்டனை, சிறையில் இவர் செக்கிழுக்க வேண்டும் சொல்லி போடுறாரா? செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து அவருக்கு வந்து 3 நாள் தண்ணியே கொடுக்காம சாப்பாடு போடாமல் வச்சுங்க, சபாநாயகர் சொல்ல முடியுமா? சட்டமன்றத்துக்கு இடம் அதுதான் வேலையா? ஊழல் பட்டியலை நீங்கள் அரசியல் ரீதியாக எவ்வளோ மேடைகள் வேணாலும் பேசலாம், எவ்வளோ பேர் உங்கள் நிர்வாகிகளை விட்டு பேச சொல்லலாம், அதெல்லாம் அரசியல். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா? அதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சுருக்கீங்க. ஏற்கனவே எஃப்ஐஆர் இருந்தால் தட்டி எடுங்க. இது வரைக்கும் போடாத புது எஃப்ஐஆர் இருந்தால் இப்போ கூட பழனி கோயிலில் நடந்துச்சு நில மோசடி, அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 60 கோடி, அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலில் ஏதோ பல கோடி, அவங்க இடத்துல 90 கோடி நம்ம சொல்கிறாங்க. அது வந்து தனியாக ஒரு கோயில் பேரில் தனியாக ஒரு பொய் கணக்கே ஆரம்பித்து அதில் நன்கொடையாளர்கள் பண்ணலாம் வர வச்சு அதுலேருந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இது திமுக அரசு ஆட்சியும் போது நடந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அரசியல் ரீதியாக வெளியில் பேசலாம், அமைச்சர்கள் பேசலாம், நிர்வாகிகள் பேசலாம், முதலமைச்சரே பேசலாம். பேசுனதோடு நிற்காது. முறையாக குற்றப்பதிவு செய்து அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆருக்கு அப்புறம் கைது பண்ணுறதா என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணி, ஆதாரங்கள் இருந்தால் கைது பண்ணணும். கைது பண்ணால் அவங்க முன்ஜாமீன் கேட்பாங்க, கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். நிதித்துறைக்கும் நீதித்துறைக்கும் நடுவில் ஒரே ஒரு சுழி தான் வித்தியாசம். நிதியில் சுழி போட்டால் நீதி கிடைச்சிடும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. சில விஷயங்களை இப்படி தான் பட்டும் படாமையும் சொல்லணும். நிதியில் அங்கே ஒரு சுழி போட்டிங்கன்னா நீதி ஆகிடும். சுழி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் சின்ன சுழியாகவோ பெரிய சுழியாகவோ போடுவதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.